ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடிகை தமன்னா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்ததும் ரசிகர்கள் செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, பிரபல நடிகையே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் முக சுழிச்சுக்கிட்டு அதுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழில் கல்லூரி படத்து மூலமாக அறிமுகமானவங்க தான் தமன்னா. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பெரிய பட்ஜெட் படம் அண்ட் பெரிய ஹீரோஸ் கூட நடிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு இப்படின்னு நிறைய லாங்குவேஜில் நடிக்க ஆரம்பித்த இவங்களுக்கு இப்போ மார்க்கெட் வேல்யூ கம்மியாகிடுச்சு. சின்ன சின்ன ஏதாவது ஒரு ஐட்டம் சாங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. படத்துல பெருசா ஃபீமேல் லோட் பண்ண எந்த ஒரு படமும் அமையல. இப்போ சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால் கூட ஒரு படம் ஒன்று ஃபீமேல் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எந்த படமும் கமிட் ஆகல. இப்படி இருக்கப்ப இவங்க சோசியல் மீடியால செம்ம ஆக்டிவிட்டா இருப்பாங்க. அடிக்கடி போட்டோ ஷூட் போவாங்க. அடிக்கடி ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போனா அங்க ஒரு போட்டோ ஷூட் நடக்கும். அது எல்லாத்தையும் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க இவங்க இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைய காலத்துல காதல் என்றால் என்ன, உறவு என்றால் என்ன என்பதில் பலர் குழப்பம் அடைகிறாங்க. காதல் ஒரு வியாபாரமாக மாறும் அபாயம் உள்ளது. ஒருவரை உண்மையாக நேசிக்க வேண்டுமெனில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். நம் எண்ணங்களை திணிப்பதன் மூலம் காதலை நிரூபிக்க முடியாது. காதல் என்பது ஒரே ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்க வேண்டியதில்லை. அது வாழ்க்கையில் பல முறை நிகழக்கூடிய உணர்வு. அந்த உணர்ச்சி வெளிப்புற காரணிகளால் அல்ல நம்முள் உருவாகிறது அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா அவங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதனால இப்போ உங்களோட லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, அடுத்து உங்களோட கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க தமன்னா அவர்கள். ஒரு முறை மட்டும் இல்லை, பல முறை காதல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.